வணக்கம் பானு. சென்னையில் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதிகளில் கடந்த 3 தினங்களாகவே கடற்கரை பகுதிகளை ஒட்டி ஆமைகள் இறந்த நிலையில் கரை ஒதுங்கக்கூடிய ஒரு சம்பவமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கடந்த 3 தினங்களுக்கு முன்பு கூட திருவொற்றியூர், காசிமேடு, அதே போல ஈஞ்சம்பாக்கம் உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளுக்கு அருகிலேயே ஆமைகள் இறந்த நிலையில் கரை ஒதுங்கி இருந்தன. குறிப்பாக மிகவும் குறைந்த அளவிலேயே ஆமைகள் கரை ஒதுங்கப்பட்டிருப்பதன் காரணமாக விசைப்படகுகளில் சிக்கி உயிரிழந்திருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று காலை பொறுத்தவரையில் சென்னை பட்டினப்பாக்கம் லைட் ஹவுஸில் இருந்து பட்டினப்பாக்கம் அந்த டிப்போ செல்லுகிற வழி நெடுகிலுமே ஆமைகள் கடற்கரை பகுதியை ஒட்டி ஏராளமான ஆமைகள் கரை ஒதுங்கி இருக்கிறது. குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு 100 ஆமைகள் கிட்டத்தட்ட அந்த லூப் சாலை தொடக்கத்திலிருந்து அந்த லூப் சாலை முடியும் வரையிலேயே கடற்கரை பகுதியை மிக அருகில் ஒரு 50 மீட்டர் தொலைவில் இறந்த நிலையில் மிதந்து கிடக்கின்றன. மேலும் நெமிலிக்குப்பம் பகுதியில் கடல் நீரை குடிநீராக்கும் பணிகளுக்காக கட்டப்பட்டுள்ள இந்த தடுப்புகளினால் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. மேலும் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு இதே போன்ற ஆமைகள் உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் தற்பொழுதும் ஆமைகள் கொத்து கொத்தாக இருந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதியை பொறுத்தவரையில் இன்று காலையில் ஒரு 50 மீட்டர் தொலைவில் 100க்கும் மேற்பட்ட ஆமைகள் கரை ஒதுங்கி இருக்கக்கூடியது மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த கடற்கரை பகுதி மட்டும் இல்லாமல் திருவொற்றியூர், காசிமேடு, ஈஞ்சம்பாக்கம், நெம்மேலி, மெரினா கடற்கரை, பட்டினப்பாக்கம் கடற்கரை உள்ளிட்ட பகுதிகளிலும் ஆமைகள் கரை ஒதுங்கி இருக்கிறது. குறிப்பாக இந்த ஆமைகள் இறப்புக்கு காரணமாவது நெமிலிக்குப்பம் பகுதியில் கடல் நீரை குடிநீராக்கும் பணிகளுக்காக கட்டப்பட்டுள்ள தடுப்புகளினால் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் என கடல்வாழ் ஆர்வலர்கள் சந்தேகிக்கின்றனர். அதே போல அதிக விசைத்திறன் கொண்ட விசைப்படகுகளிலும் சிக்கி உயிரிழந்திருக்கலாம் என கடல்வாழ் நல ஆர்வலர்கள் சந்தேகிக்கக்கூடிய நிலையில் இறந்த ஆமைகள் கரை ஒதுங்குவதற்கான சரியான காரணம் என்ன என்று இதுவரை தெரியவில்லை. இது குறித்த வன ஆர்வலர்களும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கின்றனர். ஆமைகள் இவ்வாறு உயிரிழந்த நிலையில் கொத்து கொத்தாக கரை ஒதுங்குவதற்கான உண்மை காரணம் என்ன என்று இதுவரை உறுதி செய்யப்படவில்லை.